அக்கா பொண்ணோட பர்த்டே விலாக் பார்த்துடலாமா? அப்பாவோட 3rd பர்த்டே இது. எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 50 பீப்பிள் நாங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். மாடியிலே செட்டப் பண்ணிடலான்ட்டு. இது ஃபுல் டெக்கரேஷன் ஸ்டான்லி தான் பண்ணாங்க. அவங்களுக்கு இதில ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பக்காவா பண்ணிருவாங்க. ஃபைனல் ஃபினிஷ் நீங்களே பாருங்க. பர்த்டேனாலே கேக் தானே! அது எனக்கு ட்ரஸ்டபுளான இடத்துல கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் ஆல்ரெடி அவங்களோட பேஜில மென்ஷன் பண்ணியிருக்கேன். அகெயின் மென்ஷன் பண்ணுறேன். தி ட்ரீட் ஸ்பாட் கோயம்புத்தூர் கிட்டேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேட்ட மாரியே, எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ப்ரிட்டியா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே எப்படியோ நம்ம ஊருக்குள்ளேயே ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க. இனி எல்லா ஈவெண்ட்டுக்கும் அவங்கள புக் பண்ணிடலான்னு தான். அவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் கூட இருக்குது. நான் சில கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுவும் அவங்க தான் மேக் பண்ணது. நீங்கள் என்ன கேட்டாலுமே அதை அவங்க ரெடி பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இனிமேல் கேக் வைஸ் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. டேரெக்டாக அவங்களே காண்டாக்ட் பண்ணிடுவேன். வேணும்னா டெஃபினட்டாக செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஐடி கொடுத்துருக்கேன். ஹாப்பியாக கேக் கட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அந்த க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஒரு மாதிரி மனசெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படியோ ஃபைனலாக நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சுச்சு. ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன் நான். அவளோட 3rd பர்த்டே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு.